நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படணும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், நம்முடைய சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு அநேக ஜெபங்கள் கேட்கப்படல, அதான் சொல்றேன், அதுக்கு தான் காரணம் சொல்றேன். அநேக ஜெபங்கள் என்ன செய்யறது இல்ல, கேட்கப்படல. ஏசாயா 1 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணு, ஆனா நான் கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்ப அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிடந்துட்டு கத்திட்டு கிடந்து என்ன பிரயோஜனம்? ஏசாயா 1 அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்கள் மிகுதிய எவ்வளவு கத்தி கித்தி மணிக்கணக்கா ஜெபிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டாத, கேட்க மாட்டேன். அதனாலதான் இவன் சொல்றான், ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து கேளுங்க. சில நேரத்தில் நீங்க புருஷன் போய் ஏப்பா அதுப்பா இதுப்பா நீ கம்முன்னு எனக்கு தெரியுன்றான். இல்ல நான் ஒரு ட்ரிப் பேசிக்கிறேன், அதை கேளுங்க, அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அப்படிம்பீங்க. நீ இப்படித்தான் சொல்லுவேன், நான் பண்றதெல்லாம் இப்படித்தான்மா. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள்ல உள்ளதான வித்தியாச தன்மைகள். சிலர் ஜெபம் ஜெபமே பாவமா மாறிடுது, சிலருடைய ஜெபம் ரிவர்ஸ் ஆயிருது. இந்த சில போஸ்ட்ல போடுவான், இஃப் அன்டெலிவர் என்ன செய்யணும், ப்ளீஸ் ரிட்டர்ன் டு எங்க வந்துரு, இதை திருப்பி இதே அட்ரஸ்க்கு என்னை திருப்பி அனுப்பிடுமா. வாசிங்க அந்த வசனம். இப்படி ஒரு வசனம் இருக்கு, என் ஜெபம் திரும்ப என் மடியிலேயே வந்தது. சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்த போது 8 என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. எங்க வந்துச்சு இது? போய் எங்க சேரணும்? ஆண்டவருடைய மடியில போய் சேர வேண்டிய ஜெபம் எங்க வந்துருச்சு? ரிவர்ஸ் ஆகி நம்ம மடியில வந்து உட்கார்ந்துருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அப்ளிகேஷன் போட்டுட்டு ரிஜெக்ட்ல திருப்பி வந்தா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே கேளும், என் விண்ணப்பத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் கண்ணீரின் சத்தத்தை கேளும், என் ஜெபத்துடைய சத்தத்தை கேளும், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கற்றுத்தாரும். அப்படிலாம் வசனம் இருக்கு. வாசிங்க மறுபடியும் 119:45. 145. முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறான் இந்த இடத்துல, என் ஜெபத்தை மட்டும் கேளுங்க, இனிமே நான் என்ன செய்வேன், கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், நான் இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டேன். அதே 119, 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, என்னை என்ன செஞ்சிருங்க, உயிர்ப்பியுங்க, நான் உம்முடைய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன். அழகான ஒரு ஜெபம். அதனால இந்த இடத்துல சொல்றான், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும். ஒரு ட்ரிப் கேளுங்க, என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க, கேட்டு பாருங்க. நம்ம முதலாவது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாருன்னு விசுவாசத்தில் இருக்கணும். கேட்கிறாரா இல்லையா? கட்டாயம் கேட்கிறார். நீங்க சும்மா உட்காந்துட்டு கத்தாவே 2 அதிகாரம் படிப்பேன் அப்படின்னா கூட அது என்ன செய்வாரு, இவன் என்னத்த 2 அதிகாரம் படிக்கிறதுப்பா, வேலையை பார்த்து போ அப்படின்னா போயிடுவாரு. அப்படிலாம் போக மாட்டாரு, கரெக்டா கேட்பாரு. பொருத்தனைங்கிறது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஒருத்தன் பொருத்தனை பண்ணிட்டான், அதை ரொம்ப கவனமா கத்தர் கேட்பாராம். வாசிங்க அப்படி ஒரு வசனம். கேட்கிறார் 61ஆம் சங்கீதம் 58ஆம் வசனமா வாசிங்க. கேட்கிறார் 61:50 இல்லையா? 61:5 வாசிங்க. சாரி, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். கரெக்டா கேட்பார், மறந்தே போக மாட்டார். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு 20 வருஷம் அதை மறந்துட்டானா. 20வது வருஷத்துல அவன்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் பாருங்க எப்படி நாசுக்கா பேசுறார் பாருங்க. மகனே நான் உனக்கு தரிசனமான இடத்தில் அப்படின்னு சொல்லல, என்ன செஞ்சாரு, நீ எனக்கு பொருத்தனை பண்ணின இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன். அப்படியாவது கொஞ்சம் மண்டையில ஏறுதா, கொஞ்சமாவது அவனுக்கு சூடு சொரணை வருதான்னு பார்த்தாரு. அது சுத்தமா மரமாட்ட மாதிரி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகும். வாசிங்க அந்த வசனம். ஆதியாகமத்துல 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே. ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்றாரு? தூணுக்கு அபிஷேகம் பண்ணினா கரெக்ட், நான் உனக்கு தரிசனமான கரெக்ட். ஆனா என்ன சொல்லிட்டு சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாயே அந்த தேவனாகிய கர்த்தர் நானேனாரு. திருப்பியும் அவனுக்கு எது ஓடல, ஒன்னும் வேலை செய்யல. சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் என்னென்ன பொருத்தனை பண்ணீங்க அதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும்.
என்னை நிந்தித்த நிந்தனையை கேளும் ஒன்று, இரண்டாவது என்னுடைய ஜெபத்தை கேளும் மூன்றாவது. எரேமியா 18:19. எரேமியா 18:19. கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். வழக்காடுகிறவர்களின் சத்தம். முதலாவது நிந்தித்தவர்களுடைய சத்தத்தை கேளும். இரண்டாவது யாருடைய சத்தம்? வழக்காடுகிறவர்களுடைய சத்தம். இன்னைக்கு நமக்கு நம்மோட பயங்கரமா வழக்காடுறாங்க. மற்ற சபக்காரன் வழக்காடுறான், நம்ம சபக்காரனை வழக்காடுறான், ஊழியக்காரனும் வழக்காடுறாங்க, விசுவாசிகளும் வழக்காடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் என்ன செய்யுது, கோர்ட்ல அப்படி தேங்கி கிடக்குது. எத்தனையோ ஆயிரம் வழக்குகள். இப்ப சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அதாலத்தா, லோக் அதாலத், ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா கேஸையும் ஜெயிலில் போய் உட்கார்ந்தே விசாரிக்கிறது. அப்படி விசாரிச்சதுல இப்போ எத்தனையோ வருஷமா உள்ள கிடந்தவெல்லாம் எங்க வந்துட்டான்? போன வாரம் வெளியே வந்துட்டான். ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா இது விசாரணை சீனியாரிட்டியில போட்டு விட்டா இவன் ஜெயில கிடந்தே செத்து போயிடுவான். இப்ப கவர்மெண்ட் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து பட்ட அவ்வளோ கேஸையும் வழக்கு எல்லாத்தையும் விசாரிக்கிறது. அவனுக்கு 4 வருஷம் ஜெயில் போடணும். இவன் விசாரணைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் இருக்கான்? உள்ள 7 வருஷம் இருக்கான். அது தப்பு இல்லையா? உடனே இப்ப பாருங்க, நீங்க சமீபத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நெஞ்சிட்டாங்க, விடுதலை ஆயிட்டான் ஒரே நாள்ல. காலையில உட்காந்து நீ என்ன தப்பு செஞ்ச, தப்பு ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கிற, ரைட், எத்தனை ஆயிரம் ஃபைன் கட்டுவேன், உடனே கட்டு. உடனே நீ தப்பு செஞ்சானா? ஆமா தப்பு செஞ்ச. அதுக்கு எத்தனை வருஷம் இருந்திருக்க? இந்த சட்டத்தின்படி இந்த ஆளுக்கு எத்தனை வருஷம் தான் இருக்கணும்? 6 மாசம் தான், 1.5 வருஷம் இருக்கான், வெளியே அனுப்பு. உடனே. இதே போல நம்முடைய வழக்கம் ஆண்டவர்கிட்ட கிடக்கு. இருக்கா? பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சியோனின் வழக்கு, விதவையின் வழக்கு, ஏழையின் வழக்கு, இப்படிதான் பல வழக்குகளை பத்தி பைபிள் சொல்லுது. ராகேல் சொல்றா என்னுடைய வழக்கு, ராகேலுக்கு ஒரு வழக்கு இருக்கு. இப்படிலாம் பைபிள்ல நீங்க எத்தனையோ காரியங்களை படிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யூதாவோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. அவன் பண்ண சேட்டைக்கு என்னது? ஆண்டவருக்கு வழக்கு யார் மேல இருக்கு? யூதாவிட்ட சொல்றாரு, உன்னோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. இப்படி பார்த்தா நம்மோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை, வழக்காடுறவன் என்ன சொல்றான்? அவன் மேல குற்றம் சொல்றான். வழக்காடுறவன் என்ன சொல்றான்? நமக்கு ஆப்போசிட் டீம் என்ன செய்யுது? நமக்கு விரோதமா குற்றம் தானே சொல்றான். அதனால தான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே எங்களோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை நீர் கேளும். என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேளும். வழக்காடுறவன் என்ன சொல்லுவான்? நீ பரிசுத்தவன் சொல்லுவான், என் இடத்த எடுத்துட்டான், என் பணத்தை எடுத்துட்டான், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், இவன் விசுவாசியா, இவன்லாம் பைபிள் தூக்க லாயக்கா, இவன் ஏன் பெந்தேகோஸ்துக்கு போறான் சொல்றானா? இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிம்பாங்க. நீங்க கூட்டம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ருத்ரதாண்டவ வீட்டில் போய் ஆடிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஓஹோ, இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிமா. உங்களுக்கு இன்னும் சுருன்னு ஏறும், இன்னும் ஸ்பீட் ஆயிடுவீங்க நீங்க. அப்படிதானே? இங்கே சொல்லி என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேளும். உனக்கு விரோதமாய் பல வழக்குகள் இருக்கிறது, பல வல்லமைகள் போராடுது. பிசாசு போராடுறான், செய்வினை ஆவிகள் வழக்காடுது, இல்ல விழுந்து போன வல்லமைகள் போராடுது. அநியாயமா நமக்கு விரோதமா என்னெல்லாமோ பேசுறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. 3 காரியத்தை கேட்கும்படியாக அவன் சொல்றான். ஆண்டவரே கேளும், என்னை நிந்திக்கிறவருடைய காரியங்களை கேளும், என் ஜெபத்தை கேளும். 3வது என்னோட வழக்காடுடைய சத்தத்தை. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார்னா அவர் வழக்காடுவார். உன்னோடு வழக்காடுகளோடு என்ன செய்வேன்? நான் வழக்காடுவேன். நான் ஒரு கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துல. அங்க 2 வக்கீலும் காரசாரமா வழக்காடுறாங்க. இவன் அவர் லார்ட், அவர் ஆனர், அவர் இவர்னு கத்துறான் போட்டு, அவன் இவன் இல்லவே இல்லைன்ட்டு அவன் கத்துறான். 2 பேரும் பயங்கரமா பேசுறாங்க. அந்த ஜட்ஜி கால் ஊனமான ஆளு. அவரு அழகாக நொண்டி வந்து அதில் உட்காந்துக்கிட்டாரு, அந்த ஜட்ஜோட சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. இவங்க புட்டிச்சு கத்துறான் 2 பேரும். ஜனங்களெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜி பேனாவை சுத்தி விட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா ஜட்ஜி பேனாவை சுத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. பயங்கரமான வழக்காடு, ரொம்ப காரசாரமா போகுது. ஜனங்கள்லாம் ஜன்னல்ல, அங்க நானும் ஒரு ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ண போறான் அந்த ஜட்ஜின்.
அவர் அப்படியே சுற்றி விட்டுட்டு சரி 28ஆம் தேதி அடுத்த வயதா போயிட்டு வந்துட்டான். இவன் 2 பேரும் கத்தி ஓச்சு போயிட்டாங்க, எந்திச்சு வெளியே வந்துட்டான். இவங்களை கத்த விட்டு அவன் சும்மா போறதில்ல, அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இவங்க கத்துறது முக்கியம் இல்லை, எது முக்கியம்? என்ன பாயிண்ட் இவன் வழக்காடுறான், இவன் நிரூபிக்க பாக்குறானா, இவன் தப்புறதுக்கு பாக்குறானா, இதுதான் நோட்டு. அவ்வளவுதான், ரைட், நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்த விசாரணை அடுத்த வாரம் 28 போயிட்டு வந்துட்டான். இவன் 2 பேரும் வெளியே வந்துட்டு என்னாச்சு, அதான் போட்டார வாய்தா, போயிட்டு வா, கிளம்பு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோர்ட் நிசப்தமாக இருந்துச்சு. வந்தா டக்கு 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 டக்குன்னு ஒரு தீர்ப்பு, அவ்வளோதான். தீர்ப்பு மோசமாக இருந்தால் பேனா வெனிஞ்சிடுறாங்க, அப்படி நிப்ப டப்புன்னு ஒரு ஒடி ஒடிச்சு தூக்கி போட்டு அடுத்த பேனா எடுத்துவான். தீர்ப்பு வந்து கசப்பான தீர்ப்பு. கர்த்தர் இந்த வழக்கெல்லாம் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஏழையின் வழக்கு இங்கே ஏறாது, அம்பலத்தில் ஏறாது, ஆனா எங்க ஏறும்? மேலே ஏறும். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யவானை மதிக்கிறது இல்லை, பைபிள் அப்படி சொல்லுது. ஏழைகளுடைய வழக்கு அவருக்கு கட்டாயம் என்ன செய்யும்? ஏறும். அவர் நியாயம் விசாரிப்பார், சத்தியத்தின்படி நியாயம் விசாரிப்பார், பக்தி இல்லாதவர்களோடு அவர் வழக்காடுவார். இப்படிலாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. 2வதாக, ஆண்டவரே, சப்ஜெக்ட் வாங்க, ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே கேளும், என்னை நிந்திக்கிறவனுடைய சத்தத்தை கேளும், என்னுடைய ஜபத்தை கேளும், என்னோடு வழக்காடுடைய சத்தத்தை கேளும். அடுத்த பாயிண்ட் என்ன, எதுல வர்றாரு? ஆண்டவரே எனக்கு மன்னியும். நம்முடைய பகுதியில் சில காரியங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகும். மனுஷன் மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு, அடுத்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு. பாஸ்டர் டிவி அழகா சொல்லுவாரு, உன்னை கூட நீ மன்னிக்கணும் பாரு. உனக்கு விரோதமா செஞ்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, மன்னிக்கிறது ஒரு பகுதி இருக்கு. நீ யாருக்கு விரோதமா செஞ்சிட்டேன்னா மன்னிப்பு கேட்கறது ஒரு பகுதி இருக்கு. இப்படி சொல்லிட்டே அவர் சொல்றாரு, நீ மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, உன்னையே நீ மன்னிக்கணும் பாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, தேவனை நீ மன்னிக்கணும் பாரு. இது 2 சாத்தியமா? உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? தேவனை மன்னிப்பது, உன்னை மன்னிப்பது. உன்னை மன்னிப்பதுன்னா இந்த தற்கொலை பண்றவங்க தன்னை மன்னிக்காதனால தான் சாவுறான். ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இனிமே வாழ முடியாது, வாழக்கூடாது, நான் இருந்து என்ன பயன்? உன் புத்தியனத்துல ஏதோ நடந்துருச்சு, நீ உன்னை என்ன செஞ்சுக்க, உன்னையே நீயே என்ன செய்யணும், உன்னை நீயே மன்னிக்கணும். இப்ப நீச்சல் தண்ணியில ஒருத்தன் போயிட்டு இருக்கான், வெள்ளத்துல போயிட்டு இருக்கான்னா சரி போச்சு, ஒருத்தனும் இல்லை, அப்படியே முங்கு அப்படின்னா முங்குவான். அந்த உயிர் என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு ரூட்ல தப்புறதுக்கு இல்லாட்ட காப்பாத்தணும், அந்த ஜீவன் கடைசி வரைக்கும் துடிச்சுதான் போகும். அதே போல நீ உன்னைய மன்னிக்கணும். உன்னைய மன்னிச்சுட்டேன்னா உனக்கு அந்த சுயா பட்சதாபம் இருக்காது. உன்ன மேலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடும். உன்னை நீயே மன்னிச்சிருவ, உனக்கு ஒரு தைரியம் இருக்கும், சரி அடுத்த ட்ரிப் நம்ம நெஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அடுத்த ட்ரிப் இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரவிட கூடாது. உன்னை மன்னிப்பு. 2வது, தேவனை எப்படி மன்னிக்கிறது? அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு தான் கேட்க முடியும். எப்படி தேவனை மன்னிக்கிறது? நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனையே ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் சரியில்லை, அவனை பண்ணிட்டார், என்னைய விட்டுட்டார், என்னைய கையை விட்டார். ஆண்டவர் மேல கோபம் இருக்கா இல்லையா? வெளியே சொல்லலனாலும் படுத்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. 2 பேரும் போனோம், அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப எனக்கு கிடைக்கல, அப்ப ஆண்டவர் என்னைய கை விட்டு. இப்ப யார் மேல கோபம் வருது? யோனாவுக்கும் யாருக்கும் பிரச்சனை? யோனாவுக்கும் நினிவே ஜனங்களுக்கும் பிரச்சனையா? நினிவேல யோனா பிடிச்சா அவனை அடிச்சானா? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு பிரச்சனையே யாருதான்? என்ன இப்படி பாக்குறீங்க? யோனாவுக்கு யார் மேல வருத்தம்? ஆண்டவர் மேலதான். யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? அடிச்சுட்டான். யார? ஆண்டவரை விழுந்து கொதறிட்டான். நான் சாகிற வரைக்கும் இப்படி இருந்தா உமக்கு என்ன? நான் தான் வரமாட்டேன்னு ஊரை விட்டு ஊரை ஓடி வேற கப்பல்ல ஏறி எங்கேயோ போய் தொலைஞ்சு என்னை விட்டுற வேண்டியதானே? திருப்பி இங்க கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சு அவனை இந்த இப்படிலாம் செய்வீர்னு எனக்கு என்ன செய்யும் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறான். இப்ப இந்த கோபம் முழுசு யார் மேல வந்துருச்சு? அவனுக்கு மனைவி மேல வந்துச்சா, புருஷன் மேல வந்துச்சா, அக்கா மேல வந்துச்சா, இல்ல நினிவே ராஜா ஏன்டா இப்படி போய் மனம் திரும்பிட்டான்னு அவன் மேல கோபம் வந்துச்சா? அவனுக்கு முழு கோபம் கர்த்தர் மேலதான். விட்டு பேசாம தரிசிச்சு போய் சேர்ந்துருப்பேன். இந்த கப்பலை போட்டு குழப்பி அவனை போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டார். இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு யார் மேல கோபம் இருக்கு?
ஊழியத்தில் விரக்தி அடைஞ்சவங்கலாம், ஐயோ விஷயம் தெரியாம வந்து தொலைஞ்சிட்டனே, என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. ஒருத்தர் சொன்னாரு, வனாந்தரத்தில் நயங்காட்டி என்னை அழைத்து கொண்டு வந்து எங்க விட்டு விட்டாரு? வனாந்தரத்தில் விட்டாரு. அது மாதிரிதான் ரொம்ப பேர் ஆண்டவர் மேல இப்ப ரொம்ப பேருக்கு வழக்கு இருக்கு. இவங்களை பரலோகத்தில் கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? இப்பவுமே சண்டையை தொடங்கிடுவாங்கன்னு தான் இங்க இருந்து போற ஆளுங்களை பரலோகத்துக்குள்ள விடாம இளைப்பாறும் ஸ்தலத்துல பிரேக் பண்ணி வச்சிடறாரு. நீ இருறான், நீ எங்க போயிடாத, நீ அங்க வந்துடாது. ஆபேல் செத்து போயிட்டான். அவனுக்கு கோபம் யார் மேல? காயின் மேல கிடையாது. யார்கிட்ட கேட்கிறான்? ஏன் ரத்தத்துக்கு நீங்க ஏன் நம்ம பழிவாங்கல? வாசி வெளிப்படுத்தல். செத்து போயிட்டா, செத்து எத்தனை நூற்றாண்டு தாண்டிடுச்சுங்க. இன்னைக்கும் அவன் ரத்தம் நெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க? இன்னுமா கண்டுக்கல? இன்னும் நீங்க வரலையா? இன்னும் நியாயம் இருக்கலையா? 6:10 வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எப்ப இருந்து யாரெல்லாம்? ஆபேல் இருக்கா, பேர் இருக்கா? எவரேயர். ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் எங்க இருக்கு? ஆபேல் முதல் லூக்கா 11:50. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் லூக்கா 11:50. தெளிவா இருக்கு. ஆபேல் ரத்தம் இன்னும் கூப்பிட்டு இருக்கு ஆண்டவர்கிட்ட, என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க? அவன் என்னை கொண்டுட்டான், வாழ விடாம நெஞ்சிட்டான், அழிச்சிட்டான், என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான், போச்சே பூமியில ஒரு வாழ்க்கை, அதையும் ஒரே கொஞ்ச நாள்ல காலி பண்ணிட்டான். இப்ப யார் மேலதான் அவனுக்கு வருத்தம்? ஆண்டவர் மேலதான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க மேல கோபம் வந்திருக்கா? கோபம் வந்தா யாரையும் அடிக்க முடியாது. ஒரு சிலர் தானாவே போய் டம் டம் டம்னு முட்டிக்குவாங்க. தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார். தப்பு பண்ணிட்டான்னு நினைஞ்சுக்குவான். படிச்சிருக்கீங்களா தமிழ்? எல்லாம் ஃபாரின்ல இல்ல. தவறு செஞ்சா அந்த எழுத்தாணியை வச்சு நெஞ்சுக்குவான், தலையில குத்திக்குவான். அது என்ன ஆயிரும்? தலையெல்லாம் சீல் பிடிச்சிருக்கும். அதனால அவருக்கு பேர் என்னது? சீல்தலை சாத்தனார். குத்திட்டே இருப்போம் தன்னைத்தானே. நீங்களாம் அப்படி ஆண்டவர் முன்னால் அப்படி பண்ணிருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை மன்னிங்க, உங்களை மன்னிங்க. அடுத்து இங்க சப்ஜெக்ட் வருவோம். ஆண்டவரே மன்னியும். எதை மன்னிக்கணும்? 1 சாமுவேல் 25:28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். இங்கே சொல்ற இங்க மன்னிப்பு கேட்கறத பாத்தீங்கன்னா, பாதகத்தை மன்னியும். பாதகம் அப்படின்னா தமிழ்ல பாதகம் இருக்கு, இங்கிலீஷ்ல கிரைம், குற்றம். போலீஸ்ல நீங்க போனீங்கன்னா குற்றத்தை 2ஆ பிரிப்பான். ஒன்னு சிவில், மற்றொன்று என்னது? கிரைம். வக்கீல்கிட்ட நீங்க போனாலும் என்ன கேஸ் அப்படிமா, அடிதடியா கிரைம். சொத்துக்குன்னா அதுக்கு பேர் என்னது? சிவில். அடிதடி கேஸ் 1 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துருவான். சிவில் 28 வருஷம் ஓடும். அந்த இடம் அவனுக்கு கிடைக்காம அவன் செத்து, அவன் பிள்ளை செத்த பிறகுதான் அந்த சொத்து யாருக்கு வரும்? இவனுக்குன்னு தீர்ப்பே கொடுப்பான். அதுக்குள்ள எல்லாமே போஞ்சு போயிடும். ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது பாதகங்களை மன்னியும். யார் சொல்ற இந்த வார்த்தைய? யார் சொல்றது? அபிகாயில். அப்படித்தானே? உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். ஓடி வர்றா, வந்து கேட்கிறா, மன்னியும். பாதகம், கிரைம். நன்றி இல்லாத தன்மை ஒரு குற்றம். நாபால் நன்றி இல்லாதவன். அதுக்காக தாவீது சொல்றான், அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாய் கூட நினைச்ச கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது, அவனை கொன்றணும், அவனுக்குள்ளதெல்லாம் அழிச்சிடணும். அப்பதான் இவ ஓடி வந்து சொல்றா, பாதகத்தை என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. நம்முடைய பாதகங்கள் எப்படிப்பட்டது? நம்முடைய பாதகம் எப்படிப்பட்ட பாதகங்கள்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யோசேப்பின் சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுடைய பாதகத்தை மன்னியும். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். உம்முடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும்.
உங்களால மன்னிக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே மன்னியும், எங்களுடைய பாதகங்களை மன்னியும். நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா செய்யறது எல்லாமே யாருக்கு விரோதமானதுதான்? பத்சேபாளோடு பாவம் செஞ்சுட்டு தாவீது அறிக்கையிடும் போது சங்கீதத்தில் சொல்றாரு, நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமா என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். பத்சேபாளுக்கு உரியாக்குன்னு அந்த வேர்டை மென்ஷனே பண்ணல. அது யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்றாரு. பாதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்கிறது. நன்றி இல்லாத தன்மைகள் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, நாம் சகோதரருக்கு விரோதமாய், அவங்க பாருங்க, அந்த 10 பேரும் பயங்கரமான ஆளுங்க. அவனை அடிச்சு குழியில தூக்கி போட்டு எடுத்து வித்துட்டு அழகா வீட்டில் போய் எத்தனையோ வருஷமா வெளியே சொல்லாம அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கானு பாருங்க. அவன் செத்துட்டான். அவங்க பிள்ளையா அவன் எங்க போனானோ, மிருகம் பீறிட்டுருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனசாட்சியில ஓடிக்கிட்டே இருக்கு. யோசேப்புக்கு முன்னால வந்த உடனே நம்ம அவனுக்கு அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம்? தண்டனை அனுபவிக்கிறோம். அந்த குற்றம் அவங்க நெஞ்சில நின்றுகிட்டே இருந்துச்சு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா. நம்முடைய பாதகங்கள், நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்தது, நன்றி இல்லாத தன்மைகள், இதுக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். இந்த பாதகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது அதிக பாரத்தை பேர்டனை உண்டாக்கும். ஏசாயா 24:20. ஏசாயா 24:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். 24:20. இது நான் தப்பா வச்சேன். நான் என்ன சொன்னேன்? ஏசாயா 26 தப்பா சொல்லிட்டேனா? இல்லையா? 24:20. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. பாதகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அது பாரமாயிடும். குற்றங்கள் நம்ம மேல இருக்கும்போது ஒரு நாள் நம்ம விழ வச்சிடும். அது நம்மளை எழும்ப விடாது. அதனால தான் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய பாதகங்களை நீங்க நெஞ்சிருங்க, இப்பமே மன்னிச்சிருங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு, அந்த ஃபைல் க்ளோஸ். சகல பாவங்களையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திக்கும். அதுக்கு ஒரு தெசமனில அந்த பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இல்ல, பாவத்தோட ரெக்கார்டையே நீக்கி என்ன செய்யுது? அது சுத்திகரிக்கிறான். மூல மயிர்பெயர்ப்புல அந்த ரெக்கார்டே எடுத்துருது. சுத்தமா பதிவு செய்யப்பட்ட பாவம் முற்றிலும் என்ன செய்யப்படுகிறது? அகற்றப்படுது. பதிவிலிருந்தே வெளியே போயிடுது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே கேளும், எனக்கு விரோதமாக எழும்புற ஜனங்களுடைய பேச்சுகளை கேளும், என் ஜெபத்தை கேளும், நிந்தைகள் வழக்காடுகளை கேளும். அதே நேரத்தில் என்னையும் நீர் என்ன செய்யும்? என்னுடைய பாதகங்களை நீர் மன்னியும். அடுத்ததாக மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கடன், 2 கடன் இருக்கு. ஒன்று பாவக்கடன், மற்றொன்று பணக்கடன். இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன கடன்? 2 விதத்திலும் எடுக்கலாம். இங்க சொல்லிருக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அதே இதை லூக்கா 11:4 பாருங்க. லூக்கா 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. இப்ப இந்த இடத்துல கடனை எப்படி சொல்றாரு? பாவம். 2 இருக்கு. ஒன்று பாவக்கடனையும் தீர்க்கணும், காசு கடனையும் மன்னிக்கணும். சரி, நம்ம மன்னிச்சிருவோமா? நம்மகிட்ட யார்ட்டையாவது வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்கலன்னா மன்னிச்சிருவோமா? அவ்வளவு பெருந்தன்மை நமக்கு இருக்கா? பாவங்களை மன்னிச்சிட்டீங்களா? உங்க பிள்ளைங்க செஞ்சதை மன்னிச்சிருவீங்க, உங்க பெற்றோர்கள் செஞ்சதை மன்னிச்சிருவீங்க. ஆனா உங்க அண்ணன் தம்பி செஞ்சதை உங்களால என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. ஒரு சில பெற்றோர்களுக்கு தாம் பிள்ளை செய்த தவிர என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. நேற்று ஒரு தம்பி வந்தான், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இப்ப அவங்க அப்பா சிக்கு, அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. அவங்க அம்மாவிட்ட ஃபோன் பண்ணி, நான் அப்பாவை பார்க்க வரேன், செத்தா கூட நீ வரக்கூடாது.
இல்ல நான் ஜஸ்ட் வந்து பாத்துறேன், நான் செஞ்சது தப்பு தான், மன்னிப்பு கேட்கிறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஒரு சான்ஸ் கொடுங்க அப்பா பார்க்க வந்துடாத. அவன் பையன் சென்னையில இருந்து இங்க வரைக்கும் வந்தான், என் ரூம் வரைக்கும் வந்தான். ஆனா எங்க போக முடியல அவனால, கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்காமலே போயிட்டான். நான் சொன்னேன் ஒரு டாக்டர் மாதிரியாவது உள்ள போயிடலாமே. ஐயோ என் தங்கச்சி அங்க இருக்கா, பிசாஸ் மாதிரி பிடிச்சுக்குவாங்க, என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க, ஆஸ்பத்திரியிலே அசிங்கப்படுத்திடுவாங்க. நான் சொன்னேன் அப்போ ஒன்று செய், நீ பெரிய டாக்டர்கிட்ட பேசி ஐசியூ வார்டில் வச்சு எப்படியாவது உள்ளே பூந்து பார்த்துருங்க. ஐயோ எங்கே போனாலும் என்னை கொன்னே விடுவாங்க, அவங்க என்னை உள்ளே விடவே மாட்டாங்க. நான் எத்தனையோ ட்ரிப்பு கெஞ்சிட்டேன், அழுதுட்டேன், மன்னிப்பு கேட்டேன், நான் பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். உன் பணமும் தேவையில்லை, உன் மன்னிப்பும் தேவையில்லை, உன் முகமும் தேவையில்லை. நான் உன்னை ஒரே பையன் வளர்த்தேன், அதுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. அவங்க ஆர்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அந்த பிள்ளைய மன்னிக்க முடியல. இது போல உங்களுக்கு மன்னிக்க முடியுமா? அவங்களுக்கு சொல்றாங்க ஆண்டவரே எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். ஒன்று பாதகம் மன்னிக்கப்படணும், ரெண்டாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், மூன்றாவது நம்முடைய கடன் மன்னிக்கப்படணும். அது என்ன கடனே? நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம விட்டோமா? ஒரு விசுவாசியினுடைய ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடன் என்ன? பிரசங்கம் பண்ணியிருக்கனே, ஸ்தோத்திரம் பண்றது கடனே, ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம், அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இதெல்லாம் பைபிள்ல இவ்வளவு வசனங்கள் இருக்கு. நான் சுவிசேஷம் சொல்லாததுக்கு என்ன மன்னியும், மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மன்னியும், மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மன்னி. வசனம் சொல்றேன், சொல்லுங்க வரிசையா. ரோமர் 1ஆம் அதிகாரம் சுவிசேஷத்துக்கு கடன், தெசலோனிக்கர் 2, தெசலோனிக்கர் 1:3. டக்கு டக்குன்னு வாசிங்க. ரோமர் 1:15. 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். அதுக்கு மேல் வசனம். சகோதரரை புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடம் சுவிசேஷம் அறிவிக்க என்னால் இயன்ற மட்டும். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள். 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்ம மேல விழுந்த கடன், ஒரு விசுவாசிக்காக, ஒரு ஊழியக்காரனுக்காக, தேசத்துக்காக, சபையில் உள்ள ஜனங்களுக்காக, உனக்கு அறிமுகமான எல்லாருக்கா நீ என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்கணும். இந்த கடன்ல நீங்க என்னைக்கு தீர்க்க போறீங்கன்னு தெரியல, அது நிச்சயமா செய்யணும். அடுத்து 2வது சுவிசேஷம் அறிவிச்சே ஆகணும். சும்மா நீ மட்டும் பைபிள் தூக்கிட்டு வரக்கூடாது, போகணும். சுவிசேஷத்தை அறிவி, உன்னால முடிஞ்ச அளவு அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. அது பெரிய அழகா அப்படி சொற்கோர்வை, என்னது என்ன எழுத்து, என்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கோர்வையாக எதுகை மோனையோட தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீ உன்னுடைய ஸ்டைல்ல பேசினாலே போதும், அந்த ஆத்மாவுடைய இருதயத்தை தொட்டா போதுமானது. அடுத்து அன்பு கூறுகிற 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கணும். அடுத்ததாக லூக்கா 23:34 படி இயேசு சொல்றார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இதை மன்னியும். இதுதான் பயங்கரமான கான்செப்ட். வாசிங்க லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாத்தீங்களா? அப்படி மன்னிக்க முடியுமா? அவங்க அறியாமலா செஞ்சாங்க? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது தெரிஞ்சா தெரியாமலா? ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, அவரு பிலாத்து சொல்றான், பரபாசை நான் விடுவிக்கட்டுமா இயேசுவை விடுவிக்கட்டுமான்னு. என்ன சொல்றாங்க? பரபாசை விடுவீங்க. அப்ப இவர் ரத்தமும் இவருடைய என்னது, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த ரத்த பலி வரட்டுங்க, செய்யுங்க, அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கா வசனம்? அவங்க எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் சொல்லி ஏத்துக்கிட்டு சிலுவையில் அறைஞ்சது. ஆனா இயேசு சொல்றாரு, எப்படி சொல்றாரு? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனா உண்மையாவே அவங்க அறியாம தான் செஞ்சது. வாசிங்க மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும்?
இப்படி ஏத்துக்கிட்டவங்களை இயேசு சொல்றாரு, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறியாமல் செய்கிறார்கள். அப்படி சொல்ல முடியுமா? சின்ன பையனா பரவாயில்ல, அறிவில்லைன்னு சொல்லலாம். இவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, இவன் இப்படி வளர்ந்துருக்கானே, இவனுக்கா தெரியாது? கல்யாணம் கட்டியிருக்கிறான், குழந்தை பெற்றிருக்கிறான், ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவனுக்கா தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசுனுடைய கான்செப்ட் படி என்ன சொல்றாரு? இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படி சொல்ல முடியுமா நமக்கு? இயேசு அப்படி சொன்னார். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், பாதகங்களை மன்னியும், பாவத்தை மன்னியும், கடன்களை மன்னியும்.